स्वाहा
Hare Krishna
युगं वस्त्रं समर्पयामि नमः स्वाहा ब्रह्मगीतजननी वर्णाश्रमविजायिनी फलप्रदे सिंदूरीकृतपादाब्जधूलिके शुक्तिसम्पूर्णमौक्तिके पुरुषार्थप्रदे पूर्णे भोगिनी भुवनेश्वर्यै नमः नमस्ते पुरेशि विधिवत्तु समर्हणायां शक्तसमस्तपरिवर्धयितोऽपि धीमान् हृत्पङ्कजेन भवतीं स्मरता मयाद्ये पुष्पाञ्जलिश्चरणयोः वयं वदीर्णः त्रयोदशाध्याय देवतायै पुष्पमालां समर्पयामि नमः स्वाहा वर्णं भुवने वरुणं मे मुत्तुकुडयं वज्रैदळयं नेर्गैक पुण्यं घटकं मुत्तुमालयं पुण्यं मालयं रत्नकिरीटं मकरकुण्डलं திருக்காலுக்கு பொன்னின் சிலம்பம் உதரபங்கமும் உடை ஞானம் 108 முகமுள்ள ஒரு திருப்பொன்னின் விளக்கில் கற்பூரத்திரீட்டிடத்தே பாகத்தும் வலத்தே பாகத்தும் 1008 அல்லியாறு சேவிக்கே 1008 இதழுள்ள ஒரு செந்தாமரை பூவினகமே இருக்கின்ற தேவி முன்முகம் நோக்கியவரெல்லாம் என் முகமாய் வருகிறே என் கண்மொழி விளங்கி வருகன் மொழிமாந்த என் சொல் மேலிட்டு மறுசொல் கீழ்பட்டு என் முகம் நோக்கியவரெல்லாம் எனக்கு ஓயமாய் வருகிற என் நன்மே என் முகம் பொன்முகமாய் வருகிற ஸ்வாஹா த்ரயோதசாத்யாய தேவதாயை சிவாதாரிகா பரமேஸ்வரி நமः गन्धपुष्पाक्षर कुङ्कुमभरताम्बूलदहिता आज्ञावसिद्धा महाहुतिं समर्पयामि नमः स्वाहा गणेशस्कन्दजननि मातङ्गी भुवनेश्वरी सच्चिदानंद विग्रहं सर्वदा सुप्रसन्नं तं ह्यवधूतं समाश्रये नमः कूटस्थरूपायै चिद्रूपायै नमो नमः नमो वेदान्तवेद्यायै भुवनेश्वरी नमो नमः वाराही नवरात्रि दिनं दशमी காலை முதல் இதுவரை நாம் சண்டி சம்பத்கரி மகாமந்திர சகித சண்டி ஹோமமானது செய்தோம். இன்னும் சிறிது நேரத்தில் பூர்ணாகுதியானது துவங்க உள்ளது. அதற்கு முன்பாக சுவாசினி கன்யா வடு பைரவ பூஜைகள்லாம் நடைபெற்று தொடர்ந்து பூர்ணாகுதி வைபவமானது நடைபெறும். சத்குரு சாந்தானந்த மகாஸ்வாமிகள் அனுகிரகத்துடன் தொடங்கப்பட்ட புவனேஸ்வரி பக்தமண்டலி சார்பாகவும் உத்தர நவசாலபுரியை சார்ந்த பக்தர்களுடைய பேராதரவினாலேயும் இந்த சண்டி ஹோமமானது 10 நாட்களுக்கு இங்கே தொடர்ந்து நடைபெற்றுள்ளது. இதுவரை இந்த இடத்துல 3 நாள் 5 நாள் இந்த மாதிரி தான் ஹோமம் நடந்திருக்கு. இப்பொழுது 10 நாட்கள் ஹோமம் நடக்கிறது. இந்த கும்பாபிஷேகம் சீக்கிரமாக பண்ணணும்னு இங்கே இருக்கக்கூடிய அரங்காவலர்கள் எல்லாம் முடிவெடுத்து அதற்கு உண்டான வேலைகளை செய்து வருகிறார்கள். தீர்த்தோத்தாரணமாக செய்து சிவனை பிரதிஷ்டை எல்லாம் செய்து விடாமல் பூஜைகள் நடைபெற வேண்டும் என்று இந்த கும்பாபிஷேகம் முடிந்தவுடனே பக்தர்களுடைய பேர் ஆதரவினாலும் ஒத்துழைப்பினாலும் 3 வருஷ காலம் இதே மாதிரி இங்கே சண்டி ஹோமம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். சாந்தானந்த சுவாமி அனுகிரகத்துடன் இதுவரை பல இடங்களில் 40 வருஷமா சண்டி ஹோமம் செய்து எல்லோரும் ஆனந்தமாக இருக்கிறார்கள். 3 வருட காலங்கள் 6வது இடமாக மலைமலை நகரில்
ஜெகன்மாதா புவனேஸ்வரி சன்னிதானத்தில் ஒரு வருஷம் 4 மாதம் பூர்த்தியாகிருக்கு. இப்போ இது வந்து 7வது இடமாக இந்த இடத்துல 3 வருஷ காலம் சண்டி ஹோமம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தையும் அம்பாள் இடத்துல நாம முன்வைத்திருக்கிறோம். அதனால இந்த சண்டி ஹோமம் எங்க நடக்கிறதோ அங்க அனைத்து விதமான நன்மைகளும் நடக்கும். ஏன்னா இதை சுற்றி நாங்க கிட்டத்தட்ட இந்த மடிப்பாக்கம், நெங்கநல்லூர், இந்த ஆரம்பாக்கத்திலேயே 2 திருப்பி 27 நாள் சண்டி ஹோமம் எல்லாம் பண்ணிருக்கோம். மகாலட்சுமி நகர்ல, அப்புறம் வேதவியாச ஆசிரமமா, அது என்ன ஆசிரமப்பா, வேதாசிரமம். வேதாசிரமத்தில் 27 நாள் சண்டி ஹோமம் பண்ணிருக்கோம். பல பேருக்கு தெரியும். அதே மாதிரி நங்கநல்லூர்ல சிவில் ஏவியேஷன் காலனியில சண்டி ஹோமம் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா வந்து மடிப்பாக்கத்துல பைரவ சாய்பாபா கோவில் அறக்கட்டளை சார்பாக பண்ணியிருக்கோம். நிறைய இடங்கள்ல நடந்து இன்னைக்கு அங்கெல்லாம் வந்து இந்த சமஸ்கிருத வேர் சொல்லிலிருந்து சண்டி கோபைங்கிற தாத்துலேருந்து சண்டிங்கிற பதம் வந்ததாக எழுதியுள்ளார். அந்த இடங்கள்லாம் இன்னைக்கு வானளவுக்கு உசந்து நிற்கிறது. நம்ம சண்டி ஹோமம் பண்ணின இடமாங்கிறது நினைச்சு பார்க்க முடியல. அத்தனை பெரிய கட்டடங்கள் வந்துடுது. அதனால என்னன்னா இது வந்து கண்கூடிய கண்ணால பார்த்து அனுபவிக்கப்பட்ட உண்மைகள். அதனால வெளிநாடுகள்லையும் சண்டி ஹோமம் பண்ணினால்தான் ஆனந்தமா இருந்து கொண்டு இருக்கிறார். ஏன்னா கலியுகத்துல ஒரு வேதம் பூரா நம்மளால படிக்கவே முடியாது. காரணம் என்னன்னா ஒரு வேதத்தை படிக்க 8 வருஷம் வேணும். அப்ப 4 வேதம் படிக்க எத்தனை வருஷம்னு முடிவு பண்ணணும். அதுல சுக்லயஜுர்வேதம் வேற இருக்கு, அதுல சாக்கைகள் இருக்கு, அதுக்கப்புறமா 6 சத்தஸ் இருக்கு. அதனால இப்படி எல்லாம் நாம பார்த்தோம்னால் எத்தனை வயசு எடுத்தாலும் படிக்க முடியாது. அதுதான் வேதத்திலேயே என்ன சொல்லியிருக்காருன்னா பரத்வாஜ மகரிஷி தான் எல்லாத்தையும் படித்தார் என்று சொல்லுவார்கள். பரத்வாஜே திரியாமம் திரியா வேதாவாயதே அனந்தாவை வேதாஹா. பிரம்மதேவன் அவர்கிட்ட பிரத்யட்சமாய் நான் திருப்பி ஒரு ஜென்மா கொடுக்குறேன், என்னப்பா பண்ண போறேன். அந்த பரத்வாஜ மகரிஷி சொன்னாரா, பிரம்மச்சரியமே வைனே நஜரே விதிஹோ வாஜா. நான் பிரம்மச்சாரியா இருந்து திருப்பி வேற படிப்பேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா தான் அதுதான் வந்து கருணத்ரீன் கிரிரூபான விஞ்ஞாதானி விஜயாஞ்சதாரா தேடாயும் ஐகை கஸ்மான் முஷ்டிநாததி. 3 கிரி மலையை காமிச்சு நீ படிச்சிருக்கு, அதுலேருந்து ஒவ்வொரு பிடிதான் படிச்சிருக்கேன். அப்புறம் சாவித்திரி வித்தியை உபதேசம் பண்ணி அவர் பிரம்மசாரியத்தை அடைந்ததாக வேதமே சொல்கிறது. அதனால நாம வந்து உங்களுக்கு இந்த ஆயுசுல அங்கேயும் படிக்க முடியுமான்னா முடியாது. ஆனா என்னன்னா சித்த சுத்தி அடைஞ்சு மோட்சத்துக்கு போலாமான்னா அது எல்லாருக்கும் அதிகாரம், அதுல சந்தேகமே கிடையாது. அந்த சித்த சுத்தி ஏற்படணும்னா ஏதோ ஒரு உபாசனை இந்த யுகத்துல கண்டிப்பா அவசியம். ஏன்னா காணாமல் கோணாமல் கட்டுக்கொடுன்னா ஒருத்தர் சந்தியாசனம் பண்றது இல்லை. சந்தியாசனம் பண்ணா மத்தியானம் இது மறந்துடுறோம், மத்தியானம் பண்ணா காய்ச்சல் சந்தியாசனத்துக்கு டயர்டாக ஏன்னா பொட்டி பக்கத்துல வேலை செஞ்சுட்டு வரோம் இல்லையா. அதனால நமக்கு வந்து ஒன்றும் முடிய மாட்டேங்குது. அதனால ஒரு உபாசனா பலம் இருந்தாதான் உங்களுக்கு வந்து சித்த சுத்தி ஏற்படும் என்பதுதான் ஆதிசங்கரனுடைய முடிவான கருத்து. அதுல சந்தேகமே இல்லை. அதனாலதான் அவர் வந்து பிரம்மசூத்திரத்தின் பாஷ்யங்கள்லாம் எழுதும் பொழுது முதல்ல சதுசூத்திரியில பூர்த்த தர்மத்தை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. அதுல பூர்த்த தர்மமான காரியங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆசைப்பட்டு நீ பண்றியோ அவ்வளவுக்கு அவ்வளவு உனக்கு சித்த சுத்தி ஏற்படும்னு எழுதியிருக்காரு. அதனால ஒரு நாமாவையாக நாம உபாசனையாக எடுத்துக்கொண்டு கண்டிப்பாக ஜெபம் பண்ணணும். தத்ரதும் நியாயேன தத்தன் நாமனாம் ஜபேன தத்தன் பலம் சித்தியதி அப்படிதான் எழுதியிருக்காரு. அதனால வந்து உங்களுக்கு இந்த நாம மகிமை, இந்த சண்டிகோர மகிமை நம்ம உலகத்தையே காப்பாற்றும், அதுல சந்தேகம் இல்லை. எங்க போனாலும் நமக்கு கிரக பீடா சுச்சோக்ரா சுமாத்மியம் விஷ்ணுயாத்மன எந்த இடத்துக்கு போனாலும் பிரஷ்ன சாஸ்திரம் பார்த்தாலும் சரி, ஜோதிஷ சாஸ்திரம் பார்த்தாலும் சரி, சனி ராகுவை பார்க்கறது, ராகு கேதுவை பார்க்கறது, கேது குருவை பார்க்கறது, இப்படி சொல்லி 12 கட்டம் 108 பாதங்கள், அதுக்கப்புறம் 12 ராசி, 27 நட்சத்திரம் படுற பாடு இருக்கு பாருங்க. உலகத்துல என்ன பண்றது புரியல. ஒருத்தனை பார்த்தா செகண்ட் ஒப்பீனியன் அப்படிங்கிறது அடுத்த யோசனை இருப்பாங்க. இப்பயே யாராவது அர்த்தரேகை பார்க்கறேன்னா நான் கூட கையை ஏதாவது பார்த்து உனக்கு சீக்கிரம் ரொம்ப அப்படி
அதனால எதுக்கு சொல்றாருன்னா இது மனிதனுடைய ஒரு இது. அதனால இந்த மாதிரி உபாசனை பண்ணினோமையானால் உக்கிரமான கிரக பீடைகள் எல்லாமும் நம்மளை விட்டு அகன்று விடுகிறது. சாப பாப தோஷங்கள் இல்லாத இடம் இந்த பூலோகத்துல எந்த இடமும் கிடையாது. மயமத்தம்னு ஒரு புஸ்தகம் இருக்கு, அது பார்த்தா பூமிக்கு 18 விதமான சல்ய தோஷங்கள் எல்லாம் சொல்லுது. அதனால எங்க பார்த்தாலும் இந்த சாப பாப தோஷங்கள் நிறைந்திருக்கு. அந்த சாப பாப தோஷங்கள் போகணும்னா கலியில கண்ட மருந்து எதுன்னா சண்டிகோமம் வந்துடும். அதுல சந்தேகமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு அக்னிஹோத்திரங்கள் பண்ணலாம் இது பண்ணலாம் சொன்னா கூட அதெல்லாம் சுதர்மமா போயிடும். அதெல்லாம் சுதர்மமா போகும், பூர்த்த தர்மத்துல வரும்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் வேதாத்தியம் பண்ணிட்டு பூரா அதெல்லாம் பண்ணியா அப்படிதான் எழுதிட்டு தர்ம சாஸ்திரங்கள். ஆனா இது பூர்த்த தர்மமா எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டு வழிபாடாக பண்ணினோம்னால் பலம் ஜாஸ்தி. அதனாலதான் இன்றைய தினம் எல்லா இடத்துலையும் எல்லா மடாதிபதிகளும் எல்லா இடத்துலையும் இந்த சண்டி ஹோமம். இப்ப கூட லட்ச சண்டி நடக்க போறது பிரயாகராஜில். பிரயாகராஜில ஒரு பிரம்மச்சாரி சுவாமி சன்னியாசம் வாங்கிட்டு போறாரு. அந்த சுவாமி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா லட்ச சண்டி ஹோமம் பண்ணிட்டு அந்த சண்டி ஹோமம் பூர்த்தி ஆனது சன்னியாசம் வாங்கிட்டு. அதனால அத்தனை பெரிய ஏற்பாடுகள் எல்லாம் நடக்குது. அதனால சண்டி ஹோமம் நமக்கு பகவான் மகரிஷிகளால் கொடுக்கப்பட்ட அருமருந்து. அதனால இன்றைய தினம் மகா பூர்ணாகுதி வைபவம் நடைபெறுகிறது. காத்தால சுவாமி குமாரானந்தர் வந்திருக்காருல, இப்பயும் வந்திருக்கார். அரண் சுப்பிரமணியம் சொல்லி சென்னையிலிருந்து இங்கேயே நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து சென்னையிலே குடியேறி இருக்கார். அவர் தான் புதுக்கோட்டையில புவனேஸ்வரி விஜயம்னு உங்களுக்கு தொடர்ந்து மாத பத்திரிகை வந்துருக்கு. அதுக்கு ஆசிரியரா இருக்காரு. அவர் உங்களுக்கு என்னன்னா நிறைய படிச்சிருக்கார். MBA படிச்சிருக்கார், LLB படிச்சிருக்கார், எல்லாம் பண்ணியிருக்கார். இருந்தாலும் ஐயப்பனோட பரம பக்தி உடையவர். அதனால மகாசாஸ்திரா விஜயம்னு ஒரு 1000 பக்கத்துக்கு மேல ஒரு புராண கிரந்தங்கள்லாம் எழுதியிருக்கார். சண்டியும் சரிதைங்கிற புஸ்தகங்கள்லாம் எழுதியிருக்கார். மொத்தம் எனக்கு எத்தனை புஸ்தகம் எழுதியிருக்கார்? 32 புஸ்தகம் இந்த வயசுக்குள்ள அவர் எழுதியிருக்கார். அதனால என்ன அப்படின்னா இந்த 32 வயசு இந்த 32 புஸ்தகம் எழுதணும்னா அவர் எத்தனை நேரத்தை அதுக்கு செலவழிச்சிருக்கணும், எத்தனை புஸ்தகத்தை அவர் படிச்சிருக்கணும், அதெல்லாம் நாம் சிந்திச்சு பார்க்கணும். அவர் வந்திருக்கார். அதனால அவர் இப்ப சிறிது நேரம் இந்த சண்டிகாதேவியை பற்றி உபன்யாசம் செய்வார். அதுக்கப்புறமா குமாரானந்த சுவாமிகளும் கொஞ்சம் உபன்யாசம் பண்ணுவார். அதற்கப்புறமாக இந்த பூஜையெல்லாம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு விசேஷ மகா பூர்ணாகுதி வைபவமானது இங்கே நடக்கும். நான் இதுக்கே சொன்ன மாதிரி அக்னி பகவானுக்கு 7 நாட்கள் நமக்கே எவ்வளவோ பதார்த்தம் பண்றோம். அந்த பதார்த்தங்கள்ல சற்று ஏறக்குறை இருந்தால் கோபம் வருது. இருந்தாலும் நாம என்னென்ன சாப்பிடுறோமோ அத்தனையும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணினா நமக்கு பரமானந்தம் கிடைக்கும். பூர்ணா தர்மி பராபத்த சுபூர்ணா புனஹா ஆபதா. பூர்ணமான திரவியங்களை நாம அக்னி பகவானுக்கு சமர்ப்பித்தோமே ஆனால் பலவிதமான புண்ணியங்கள் நம்மளை அடையும் என்று மகரிஷிகள் சொன்ன வாக்கின் இணங்க விசேஷ மகா பூர்ணாகுதி வைபவம் நடைபெறப் போகிறது. அனைவரும் அமைதியாக இருந்து இந்த வைபவங்களை கண்டுகளித்து எல்லாம் வல்ல ஜெகன்மாதா புவனேஸ்வரியினுடைய அனுகிரகத்தையும் சத்குருநாதர்களுடைய பரம அனுகிரகத்தையும் பெற்று பரமானந்தமடைய பிரார்த்தித்து மகிழ்கிறோம். ஓம் 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 ஓம். சக்தி மாதா கி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. கருணாசாகரம் சாந்தம் அருணாச்சலவாசினம் சேஷாத்நாதம் வந்தே பூமி பூதம் ஜகத்குரும். எல்லாம் வல்ல சத்குருநாதருடைய அளவில்லாத அனுகிரகத்தினால இப்படி ஒரு மகத்தான ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. சுவாமி சொல்றது போல 10 நாள் சண்டி ஹோமம் நடந்து பூர்ணாகுதியில கலந்துக்கூடிய பாக்கியம் போல நடந்து அதுவே பெரிய ஒரு விஷயம். ஒரு கல்யாணத்துக்கு போயிருப்போம், சென்னைக்கோ பாம்பேக்கோ போயிருப்போம். வந்திருக்க நம்மளை விட்டுருவான், உங்க அக்கா வரலையா அப்படின்னு கேட்பான். இங்கே 10,000 ரூபாய் செலவழிச்சு நம்ம போயிருக்கோம், நம்ம விட்டுருவோம் வராதவங்க தான் கேட்பான். ஏன்னா மனுஷ சுபாவம் எப்பவுமே கிடைச்ச ரொம்ப சுலபமா கிடைக்கிறதுனால ஒரு மதிப்பு நமக்கு தெரியறதில்லை. கிடைக்காத விஷயத்தை நினைச்சா ஏங்கிட்டு இருக்கும்.
நம்ம எல்லாரும் 100 தடவை நமஸ்காரம் பண்ணணும் அம்பாளுக்கு. ஏன்னா இப்படி ஒரு மகத்தான ஒரு பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஒரு சன்னிவேஷத்துல இங்க உட்கார்ந்து இந்த பூர்ணாவதியை தரிசனம் பண்ண போறோம் சுவாமிகளுடைய சாநித்தியத்துல அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம எத்தனையோ புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதுலயும் விசேஷமா ஆதி பரம்பொருளின் முக்கம் அதை அன்னையென படித்து வாழணும். இந்த பரம்பரத்தை அம்பிகையாக அன்னையாக வழிபடும் போது சௌரபியமாக நமக்கு அந்த அனுகிரகம் கிடைக்கும். அப்படிப்பட்ட அந்த தெய்வத்தை பரபிரம்மத்தை பராம்பிகை பூரேஸ்வரியாக லலிதா பரமேஸ்வரியாக சண்டிகையாக பல ரூபத்தில் நம்ம வழிபடுறோம். அந்த அம்பாளுடைய பிரபாவத்தை விசேஷமாக தேவி பாகவதம்ங்கிற புராணம் சொல்றது. மார்க்கண்டேய புராணத்துல தேவி மகாத்மியங்கிற அந்த கிரந்தம் 700 ஸ்லோகம். இந்த 700 ஸ்லோகத்திலையும் அம்பாளுடைய பிரபாவத்தையும் வைபவத்தையும் 13 அத்தியாயங்கள் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்காங்க. 13 அத்தியாயத்தினால்தான் இந்த ஹோமங்கள்னா வசின்யாதி வாக்தேவதைகள் சொன்னான். விஷ்ணு சோசநாம யாரும் சொன்னார் அப்படின்னா பீஷ்மர் சொல்றார். இப்போ ஒரு ஸ்தோத்திரங்கள் எல்லா ஸ்தோத்திரமும் ஒரு ஸ்ரீ துதி சொல்லுவோம், சொல்லுவோம். இது சொன்னோடனே கடைசியில பலஸ்ருதியும் இது சொன்னா என்ன பலன் கிடைக்கும். அப்போ இந்த ஸ்லோகத்தை யார் எழுதியிருக்காரோ யார் இயற்றியிருக்காரோ அவள் சொல்ற இந்த ஸ்லோகத்தை நீ ஏககாலம் பண்ணி நித்தியம் ஒரு நாளைக்கு டெய்லி நித்தியம் ஒரு தடவை சொன்னா இந்த பலன் கிடைக்கும். 3 தடவை சொன்னா இந்த பலன் கிடைக்கும். 6 மாசம் சொன்னா இந்த பலன் கிடைக்கும்னு அந்த ஸ்லோகத்தை எழுதின பெரியோர்கள் சொல்றாங்க. ஆனா தேவி மகாத்மியத்துடைய விசேஷம் என்ன அப்படின்னா இந்த தேவி மகாத்மியத்தை பாராயணம் பண்ணா என்னெல்லாம் நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத அதை எழுதின மார்க்கண்டேயர் சொல்லல, தொகுத்த வேதவியாசர் சொல்லல, அம்பாளே சொல்றான். அம்பாளே சொல்றா ஸ்மரணம் அமைதமா என்னுடைய மகாத்மத்தை ஸ்மரணம் பண்ணுவோங்க, காதால கெடுவோங்க, நினைச்சுக்கோங்க. அம்பாளே சொல்றா விஷயத்தை சங்கடம் நினைச்சுட்டேன்னா சங்கடமே உனக்கு வராது. அதுதான் முக்கியம். நம்ம எழுதின கிரந்தத்துக்கு நம்மளே என்ன பலன் சொல்றதோட யார் அதுக்கான கருப்பொருளோ யார் அதுக்கான நாயகியோ யார் பலன் தரப்போறோ அவளே சொல்லிட்டான். குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம லக்ஷ்மீ ஸ்ரீ குரவே நமः. கணேச ஸ்கந்த ஜனனி மாதங்கி புவனேஸ்வரி பத்ரகாளி நமக்கு எல்லாவும் உண்டாகி குமங்கலம். நாளெல்லாம் நல்ல நாளே இந்த நாள் இனிய நாள். நாளெல்லாம் நல்ல நாளே இந்த நாள் இனிய நாள். அன்பு உள்ளங்களே, பறந்து விரிந்த பாரத தேசத்திலே நம்முடைய தமிழகத்திலே தர்மபுரி சென்னையிலே ஆதம்பாக்கத்திலே உத்தர நவசாலபுரி வட புதுகை என்று சொல்லக்கூடிய ஆதம்பாக்கம் இந்த க்ஷேத்திரத்திலே மாதா புவனேஸ்வரி ஆனந்தமயமாக கோவில் போகுது. நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா? நவராத்திரிகளே வாராகி நவராத்திரிகளே 10வது நாளே ஆச்சரியமான ஹோமம் இன்னும் 10 நாளில் பூர்த்தியாக போகுது. இது ஆகி வெளியில் பிரசாதங்கள்லாம் வாங்கிட்டு போன அப்புறம் மறுபடியும் எப்போ புரட்டாசி நவராத்திரி வரப்போகுது காத்துட்டு இருப்போம். மறுபடியும் வாராகி நவராத்திரி வரும். அப்போ நாமெல்லாம் இருந்து மறுபடியும் தரிசனம் பண்ணி பார்க்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னாரோ இல்லையோ புவனேஸ்வரி ஆசிரியர் சொன்னார். என்ன சொன்னார்? ஒருத்தரை பார்த்தா ஒருத்தர் சந்தோஷம் இருந்த நாள், ஒருத்தரை பார்த்தா ஒருத்தர் அங்கேயே இருந்து சொல்ற மாதிரி ஒரு 2 வருஷம் அஜ்ஞாதவாசம் மாதிரி நமக்குலாம் கிடைச்சது அந்த பாக்கியம். ஆகையினால அதிலேருந்தெல்லாம் நம்மளை விடுதலை பண்ணது யாரு? எல்லாம் அவளே தான். ஆகையினால்தான் அபிராமி பட்டர் சொல்ற தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனை மங்களமாம். உங்களுக்குலாம் பேர் என்ன தெரியுமா? வீட்டுல மனை மங்களம். உங்களுக்கு பொதுவா பேர் என்ன? மனை மங்களம்னு பேர். அதனாலதான் அவளெல்லாம் கூடாது. பரமேஸ்வரன் பராசக்தி போட்டு அப்போ அதே கிடையாது. சின்னதாக ஒரு கருத்து நிதிக்கு போய் திருவண்ணாமலை உட்காருங்க. அங்கே போய் அவள் தபஸ் பண்ணா. அதான் அபிராமி பட்டர் சொல்ற தவளே. அவளே இவளே சொல்றமா? தபஸ் பண்ணதுனால பராசக்திக்கு பேர் என்ன? தவளேன்னு பேர். தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனை மங்களமாம். ஆச்சரியமான வார்த்தை. தமிழ மாதிரி ஒரு வசக்தியான மொழி வரலாம். வேதம் வாசி வரலாம் வந்துருக்காங்க. அது ஒரு பெரிய சமாச்சாரம். காரணம் என்னடான்னு கேட்குறான். நினைச்சதை நினைச்ச மாதிரியே சொல்லக்கூடிய மொழி தமிழ். ஒரு தலையாட்டுக்கா எல்லாம் ஆமான்னு அர்த்தம். காரணம் என்னென்ன? ஆசிரியர் ஆமான்னு சொன்னா சிக்ஷி அதை விட சொல்லலாம். ஆகையினாலே தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனை மங்களம்.
வடமொழி என்னடான்னு கேட்கிறான். வடமொழி என்ன அப்படின்னா சாட்சாத் சுவாமி தன்னை தானே சொல்றது வடமொழி. பராசக்தியோ பரமேஸ்வரனோ தன்னை தானே சொல்றது எதுன்னா அது வடமொழி. ஆனால் உள்ளதை உள்ளவாறு உணர்ந்து உரைப்பது என்பது தமிழ். ஆகையினால்தான் ரகரம் தமிழ மாத்திரம்தான் உண்டு, வேற எதிலையும் கிடையாது, வேற எந்த மொழியும் கிடையாது. 1000 மொழிகள் பிறந்திருக்கும், ஆனால் அவைகள் எல்லாம் பிறந்த பிறகு சிறந்தன. ஆனால் சிறந்தே பிறந்த மொழி ஒன்று உண்டு என்று சொன்னால் அது தமிழ். பூதல் போட்டதுக்கு வந்து இந்த சத்தம் கொஞ்சம் சௌக்கியமா இருக்குன்னு நினைக்கிறேன். மீனாட்சி தான், காஞ்சிபுரம்னா காமாட்சி தான், காசின்னா விசாலாட்சி தான், புதுக்கோட்டைன்னா புவனேஸ்வரி தான். இது குட்டி புதுக்கோட்டை, அதனால இதுக்கு வட புதுக்கோட்டைன்னு பேரு. ரொம்ப சாப்பிட்றதுக்கு கேட்கறதுக்கு எப்படி இருக்கு, வட புதுக்கோட்டைன்னு சொல்றோம் இல்லையா? திசையை மறந்துடுவோம், சாப்பிட்றத நினைப்போம். வட புதுக்கோட்டை பரவாயில்லையே, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும், வட புதுக்கோட்டை அப்படின்னு. இது வடக்கு புதுக்கோட்டை. ஆகையினால அந்த புதுக்கோட்டையில சன்னிதானம் நடந்துட்டு இருக்கு. 80% வேலையெல்லாம் ஆயிடுச்சு. இன்னும் 20% சுவாமி ஏன் வந்துருக்காருங்க, குழந்தைய சிக்ஷானா பண்றதை பார்க்கறதுக்காக வந்துருக்கார். நம்மளெல்லாம் ஆசீர்வாதம் பண்றதுக்காக வந்துருக்கார். ஏன் என்ன இருக்கும், அவ நடந்த இடத்துல நாம நடக்கிறோம், நாம பிறந்து உருடுறன வேகத்தில் இருக்கிற வியாதிகள்லாம் போயிடும். ஆகையினால அங்க பிரதட்சணம் பண்றது விசேஷம். ஆகையினால நல்லதொரு வாய்ப்பு. இன்னைக்கு பராசக்திக்கு பூர்த்தியான தினம். கடைசியில சொல்றாரு, அம்பாள் எப்படி இருக்கா தெரியுமா, அம்பாள் எப்படி இருக்கா தெரியுமான்னு கேட்கிறாரு. விழிக்கே அருளுண்டு. பராசக்தி என்ன இருக்கு, கண்ணுல பரிபூர்ணமான கிருபை இருக்கு. அது எங்க இருக்கு, நேர போய் நட்டு வச்சு செவ்வறு மாதிரி நிற்க கூடாது. அம்பாளுக்கு நேர சைட்ல வந்துவிடும், 2 பக்கம் சைட்ல பார்க்கணும். அதுதான் அவ அந்த கம்பி போட்டு வச்சுட்டா பார்க்கலாம். எதுக்கு இன்னொன்றைய அன்றை நின்று அப்படி பார்த்தேடானா உன்னை பரமேஸ்வரி அப்படி பார்த்தா பார்த்து புரிஞ்சுராத நட்பும் தன்றாத வளமையும் குன்றாதையும் மாயனது தந்தையே ஆதிகட ஊரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாக மதலாத சுகபாணி அருள்வாணி அபிராமியே. காட்டால் ஒரு வார்த்தை சொன்னேன், அந்த வார்த்தையை நீங்க எல்லாரும் சொல்லணும். சொல்லிட்டு இதெல்லாம் இந்த கலாச்சாரங்கள்லாம் வரக்கூடாதுன்னு சுவாமி பிரார்த்தனை பண்றார். இதை வள்ளலார் ஏற்கனவே பண்ணார். இப்ப சொல்றது நீங்க எல்லாரும் ஒரு வாட்டி கொஞ்சம் உரத்த சித்திரை மாசம் வெயில் மாதிரி பழிச்சுன்னு சொல்லணும், சரியா? பொன்படா உடம்பு பொய்படா ஒழுக்கம் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நின்றனையே கருத்தில் வைத்து ஏற்றுதற்கு செய்தேன் உண்பனே எனினும் உடுப்பனே எனினும் உலகரை நம்பிலே எனது நண்பனே நலம் சார் பண்பனே உன்னையே நம்பினேன் கைவிடேன் ஜனஜே உன்னையே நம்பினேன் கைவிடேன் ஜனஜே உன்னையே நம்பினேன் கைவிடேன் ஜனஜே. அதனாலே பிரார்த்தனை மனசோட பேசணும், பராசக்தியோட பேச கத்துக்கணும். கோவில்ல வந்தா பேசக்கூடாது, மனசோட பராசக்தி கிட்ட என்னடனா பேசலாம். அவளுக்கு தெரியும் எதை ஃபில்டர் பண்ணி எதை வச்சுக்கணும், எது வாண்டாலும் தடுத்து அவளுக்கு தான் தெரியும். ஆகையினாலே வந்து இருந்து கட்ட அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் பராசக்தியின் கருணையினாலே நம்முடைய அனைவர் வாழ்விலும் அருணையினாருடைய வாக்கின்படி சகல செல்வயோகமே காந்திமதி தாயே சாந்தி தருவாயே சாந்தி தருவாயே சாந்தி தருவாயே காந்திமதி தாயே தாயே. சாதிவடீஸ்வரன் சார்ந்து வந்து உன்னையே சாதிவடீஸ்வரன் சார்ந்து வந்து உன்னையே சந்ததம் இடபாகம் தந்தார் அன்னையே காளி மாறி கௌமாரி
அவர் வந்து இப்ப பாடின குழந்தை வந்து நம்ம குமாரானந்த சுவாமியுடைய பேரன். நிறைய யூடியூப்ல எல்லாமே பாடிட்டு இருக்காரு இப்ப. அதனால இந்த பூர்ணாகுதி முடிஞ்ச உடனே அப்படியே வச்சுக்கோப்பா. பூர்ணாகுதி முடிஞ்ச உடனே அம்பாளுக்கு அபிஷேகம் ஆகும்போது இந்த இடத்துல உட்கார்ந்து 4-5 பாட்டு பாடுவார். எல்லாருக்கும் கேளும்போது மண்டலி சார்பாக அவரை கௌரவித்து போவார். இப்ப இங்க சில பேருக்கு புவனேஸ்வரி வந்து நவராத்திரின்னா சரண் நவராத்திரி தான் பண்ணணும், இது வாராகி உக்ரமா இருக்கேன்னு பல பேர் கேட்கிறாங்க. ஆனா சாஸ்திரங்கள்ல 4 நவராத்திரி விதிக்கப்பட்டிருக்கு. ஒன்னு வசந்த நவராத்திரி, ஒன்னு ஆஷாட நவராத்திரி, ஒன்னு சரண் நவராத்திரி, ஒன்னு மாக நவராத்திரி. இந்த ஸ்ரீவித்யக்கு அதிஷ்டான தேவதை ஷட்தரிசன வித்யில பார்த்தோமையானால் சாக்த வித்யாதிஷ்டாத்ரி புவனேஸ்வரியை நமஹான்னு. அந்த புவனேஸ்வரி, வெளிதாம்பிகை, ராஜராஜேஸ்வரி பக்கத்துல வாராகியும் மாதங்கியும் இருப்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அதனால உங்களுக்கு இந்த வாராகி நவராத்திரி இந்த இடத்துல கண்டிப்பாக செய்யணும். நம்ம வந்து பழைய காலத்து ஒரு 30 முன்னாடி சாப்பிட்டதே நமக்கு மறந்து போயிடும். அதனால ஒரு பல ஆண்டுகளாக கடைபிடிக்க வந்ததை நாம வந்து தொடர்ந்து நம்மளால கடைபிடிக்காம போன சில காலங்களை தவிர இப்பொழுது இதெல்லாம் மீண்டும் நம்ம செய்யணும்னு பல பேர் பல இடத்துல மகான்கள் வழிவகுத்து கொடுக்கிறார்கள். அதே மாதிரி அங்க பிரத்யங்க தேவதைன்னு பேரு. அங்க தேவதை, பிரத்யங்க தேவதை வாராகியும் மாதங்கியும். இந்த வாராகி நவராத்திரியில இந்த ஹோமமானது செய்யப்பட்டுள்ளது. எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியது 4 நவராத்திரி. பங்குனி சித்திரையில வரக்கூடியது சைத்திர நவராத்திரி. ஆணி ஆடியில வரக்கூடியது ஆஷாட நவராத்திரி. புரட்டாசி ஐப்பசியில வரக்கூடியது சரண் நவராத்திரி. மார்கழி தையில வரக்கூடியது மாக நவராத்திரி. அதனால இந்த நவராத்திரி புண்ணிய தினத்தை அனுசரித்து நமது மண்டலி சார்பாக அனைத்துலக நலம் வேண்டி பக்தர்களுடைய ஒரு பேர் ஒத்துழைப்பினால 10 நாட்கள் இங்கே சண்டி ஹோமமானது செய்துள்ளோம். ஜெய புவனேஸ்வரி. அதுக்கப்புறம் இந்த புதுக்கோட்டை திருப்பணிக்காக ஜெகன்மாதா புவனேஸ்வரியும் சத்குரு சாந்தானந்த மகா சுவாமிகளும் விஜய யாத்திரையாக ஊரூரா சென்று வருகிறார்கள். அதுல வருகிற 22ஆம் தேதி முதல் உங்களுக்கு இந்த பிராந்தியத்தில் அந்த யாத்திரையை வைத்துக் கொள்ளலாம் என்று முடிவு செய்து இங்கே தாமரத்து பக்கத்துல தான் அந்த விக்கிரகம் இருந்து பூஜை எல்லாம் செய்து புதுக்கோட்டையிலேருந்து ஒரு 4 பேர்கள் வந்து யார் யார் கூப்பிடுறீர்களோ அந்த இடத்துல ஒரு அஷ்டோத்திர சதநாம பூஜை சங்கல்பம் எல்லாம் செய்து பூஜை செய்து வைப்பார்கள். நீங்க எந்த காணிக்கையை சமர்ப்பணம் பண்ணுறீர்களோ அதை வந்து பாக்கி இருக்கக்கூடிய திருப்பணிக்கு நாம் அதை பயன்படுத்துவோம். அந்த புதுக்கோட்டை திருப்பணியானது சாந்தானந்த மகா சுவாமிகள் 6/6/1962 புவனேஸ்வரியை பிரதிஷ்டை பண்ணினார். 86 இங்கே புவனேஸ்வரியை பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். இப்ப புவனேஸ்வரி பிரதிஷ்டையாகி புதுக்கோட்டையில 62 ஆண்டுகள் பூர்த்தி ஆகின்றன. ஓங்காரானந்த பிரம்மேந்திர சரஸ்வதி அவதூத சுவாமிகள் ஜெகன்மாதா புவனேஸ்வரி சன்னிதானத்தில் ஒரு பெரிய அருட் சங்கல்பம் செய்தார்கள். அந்த அருட் சங்கல்பத்தின் அடிப்படையில் 2015ஆம் ஆண்டு முதல் பேச்சுவார்த்தைகள் துவங்கி 2017ஆம் ஆண்டு சாத்துர் மாசத்துல தான் இப்படி செய்யணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்தது. அதுல பார்த்தோமேயானால் 13,100 சதுரடி கல்ஹார திருப்பணியா நடக்கிறது. 98 தூண்கள் அமைகிறது. ஒவ்வொரு தூண்களிலும் 8 தேவதைகள், மொத்தம் 950 தேவதைகள் அந்த தூண்கள்ல அமைக்கிறார்கள். இப்ப வந்து 70 தூண் அங்க பிரதிஷ்டை பண்ணியாச்சு. அதுக்கப்புறமாக பாவை
விளக்கு 63 பாவை விளக்கு வைத்திருப்போம். அந்த இடத்துல அபீஷ்டவரத மகாகணபதி, பஞ்சமுக ஹேரம்ப கணபதி, பஞ்சமுக விஸ்வகர்மா, ஐயப்பன், ஞானஸ்கந்த முருகர், தட்சிணாமூர்த்தி, குருபீடா, தட்சிண காளிகா தேவி, ஸ்வர்ணாகர்ஷண பைரவர், தன்வந்தரி மகாவிஷ்ணு, பொறுப்பணகோட்ட முனீஸ்வரர், கைவல்யானந்த மகாசுவாமிகள், காசி விஸ்வநாதர், இதெல்லாம் பிரதிஷ்டை செய்து சாந்தானந்த சுவாமிகள் எப்படி அமைத்திருந்தாரோ அதே மாதிரி புவனேஸ்வரிக்கு முன்பாக மகாமேருவை அமைத்து புவனேஸ்வரி நேர அஷ்டாதச புஜ மகாலட்சுமி துர்காதேவியை அமைத்து சீக்கிரமாக கும்பாபிஷேகம் செய்வதற்கு தீர்மானம் செய்யப்பட்டுள்ளது. பக்த கோடிகள் அனைவரும் அந்த கும்பாபிஷேகத்திலையும் பங்கு கொள்ள வேண்டும். அதற்காகவே இந்த விஜய யாத்திரையானது புவனேஸ்வரியை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு இல்லத்திற்கும் வந்து பூஜையானது செய்து வைக்கிறார்கள். அதனால பூத்தவலே புவனம் 14 எல்லா சுவாமிகள் ரொம்ப நல்லா ஒரு 2-3 நாளைக்கு நீங்கள் வந்து உபன்யாசம் பண்ணி சொல்லியிருக்கிறார். அதனால 14 உலகத்தையும் காக்கக்கூடிய புவனேஸ்வரிக்கு நாம் அங்கே கும்பாபிஷேகம் பண்ணுறோம். அங்கே கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே இங்கே பூமி பூஜை போட்டு இங்கேயும் பிரமாதமாக கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். முதல்ல வந்து 62ல் பிரதிஷ்டையான புவனேஸ்வரியை நாம் வந்து உங்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் இங்கே கும்பாபிஷேகம் நடக்கணும்னு இங்கே இருக்கக்கூடிய புவனேஸ்வரிக்கே விருப்பம் போல இருக்கு. அதனால தான் நாம் ஒரு 3-4 வருஷமா சொல்லி சொல்லி கூட இந்த மாதிரி ஹோமங்கள்லாம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அம்பாள் நமக்கு கொடுத்துருக்கு. அதனால அந்த கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறமா இங்கே திருப்பணி பண்ணணும். திருப்பணினா இது ஜீர்ணோத்தாரமாக பண்ணி நாம் கும்பாபிஷேகத்துக்கு உண்டான ஏற்பாடுகள் பண்ணணும். அரவிந்த் சுப்பிரமணியம் அவர்கள் வந்து இன்னும் ஒரு வாரத்தில் இந்த இடத்துல அவர்கள் டீமோட வந்து பார்ப்பார்கள். அரங்காவலர்கள்லாம் ஒன்று சேர்ந்து அவரோட பேசி எப்படி பண்ணினா அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு அழகான ஒரு திட்டங்களை வழிவகுத்து அந்த திட்டங்களை இந்த புவனேஸ்வரி பக்த மண்டலி மூலமாக எல்லோருக்கும் அறிவித்து தெரிவித்து நாம் வந்து அதன்படி இங்கே திருப்பணிகள் செய்து மகா கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும். இது எல்லாம் பூர்த்த தர்மம். அந்த பூர்த்த தர்மத்தில் நாம் பங்கு கொண்டு அனைவரும் ஆனந்தப்பட வேண்டும். இங்கே ஒரு பிரமாண்டமா நர்மதா நதிக்கரையிலிருந்து தாத்தோன்றி ருத்ர ஷீரடி சாய்பாபா கோவில் பக்கத்தில் ஒரு புவனேஸ்வரி பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். அது பக்த பிரதிஷ்டையா பண்ணியிருக்கோம். ஆகமமோ தாந்திரிகமோ வைதிகமோ இல்லாம பக்தர்கள்லாம் அம்பாள்கிட்ட குழந்தைகள்னு பூஜை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்கோம். நாட்டு ஓட்டுநர் சங்கம், பிராமண சங்கம், அதுக்கப்புறம் வந்து முதலைவார் சங்கம், நாதார் சங்கம், இப்படியெல்லாம் சொல்றாங்க. அது வந்து சங்கம்னு பேர். 4வது அடிவயத்திலேருந்து சொல்லணும் அந்த விவகாரத்தை. சங்கம் சங்கங்களில் நாம் செய்த சகல பாவங்களும் சாபங்களும் தோஷங்களும் இந்த சண்டி ஹோமத்தினால விலகுகின்றன. அம்பாள்கிட்ட போய் பிரார்த்தனையே எப்படி சொல்றாங்க? தேவி அபராத க்ஷமாபண ஸ்தோத்திரம்லாம் சொன்னாங்க. மத்சவ பாதகீனாஸ்தி பாபக்னி துர்சமானஹி ஏவம் ஞாத்வா மகாதேவி யதாயோக்யம் ததா குரு. நான் தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய நான் பாபத்தை பண்ணிட்டு இருக்கேம்மா. என்னை நீ காப்பாற்றி என்னுடைய பாபத்தெல்லாம் போக்கி என்னுடைய யோக்கியதைக்கு தக்கவாறு நீ எனக்கு அருள் புரிய வேண்டும்ங்கிற பிரார்த்தனை. அதனால அப்பேற்பட்ட பிரார்த்தனையை மகரிஷிகள்லாம் நமக்கு வழிவகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அதனால நாமெல்லாம் இந்த பூர்த்த தர்மத்தை இடைவிடாம செய்யணும். அது இடைவிடாம செய்யணுங்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஓம் சாந்தானந்த குருதேவம் சச்சிதானந்த விக்கிரகம் சர்வதா சுப்ரசன்னந்தம் தேவதூதம் சமாஸ்ரயே ஸ்ரீமத் குருவரம்
सैव जगदण्डमसृजति कामकलेति विज्ञायते शृङ्गारकलेति विज्ञायते तस्या एव ब्रह्माजीजनत् विष्णुरजीजनत् रुद्रोजीजनत् सर्वे मरुद्गणाजीजनन् गन्धर्वाप्सरसः किन्नरावादित्रेवादिनः समन्तादजीजनन् भोग्यमजीजनत् सर्वमजीजनत् सर्वं शान्तमजीजनत् अण्डजं स्वेदजं उद्भिजं जरायुजं यत्किञ्चैतत् प्राणिस्थावरजङ्गमं मनुष्यमजीजनत् सैषा पराशक्तिः सैषा शाम्भवी विद्या कादिविद्येति वा हादिविद्येति वा सादिविद्येति वा रहस्यम् ॐ वाजिप्रतिष्ठा सैवे पुरत्रयं शरीरत्रयं व्याप्ये बहिरन्तरवभादयन्ती अण्डमण्डलं स्वप्रकाशं ध्यायेत् ॐ ह्रीं श्रीगुरुः सर्वकारणभूता शक्तिः ॐ ह्रीं नवरन्ध्ररूपो देहः ॐ ह्रीं नवचक्ररूपं श्रीचक्र ॐ ह्रीं वाराही पितृरूपा ॐ ह्रीं देवता माता ॐ ह्रीं संकल्पात् कल्पतरवः ॐ ह्रीं कल्पगोद्यान ॐ ह्रीं मधुरां लतिक्तकटुकषाय लवनभेदा चक्रदाः कटृतवः ॐ ह्रीं याशक्तिपीठ ॐ ह्रीं कुण्डलिनी ज्ञानशक्तिर्गृह ॐ ह्रीं इच्छाशक्तिः श्रीमहात्रिपुरसुन्दरी ॐ ह्रीं यादाहोता ॐ ह्रीं ज्ञानम् अग्निः ॐ ह्रीं हविः ॐ ह्रीं ज्ञानज्ञेया ॐ ह्रीं कर्तव्यमिति भावनाया क्रियामुपचारः ॐ ह्रीं नास्तीति कर्तव्यतानुपचारः ॐ ह्रीं वाक्याभ्यं तत्करणानां एकरूपे योग्यता अस्तित्यावाहनम् ॐ ह्रीं वाक्याभ्यं तत्करणानां एकरूपविषयग्रहणम् आसनम् ॐ ह्रीं पदैकीकरणं स्वाहाद्यम् ॐ ह्रीं ॐ ह्रीं स्वतः सिद्धमित्यागमनीयम् ॐ ह्रीं सर्वाङ्गश्रवणं स्नानम् ॐ ह्रीं स्वरूपे परमानन्दशक्तिस्फुरणं वस्त्रम् ॐ ह्रीं वासो ददाति ऐं महाकाली ह्रीं महालक्ष्मी क्लीं महालक्ष्मी ऐं ह्रीं क्लीं चामुण्डायै विद्ये चण्डिका परमेश्वरी नमः सकंजुगं वस्त्रं समर्पयामि नमः स्वाहा गकाररूपा जय 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 शैललीलया जय जय मणिया जय जय रावती जय जय कमलाक्षी जय जय कर्मजद्धिनी जय जय सागरा जय जय गाननावासा जय जय कुसुमप्रिया जय जय विद्या जय जय जनकापाण्डवीक्षणा जय जय पूरवीति सौरभ जय 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 कमलविग्रह
सिन्दूरन्तिजये पुरन्दरवधू सीमन्तसीमान्तरे पुण्यं ये परिपक्वयन्ति भजतां काञ्चीपुरीमामनी पायादु परमेश्वर प्रणयिनी पादोद्भवः पांसवः एवं प्रभावं हरिद्रा कुङ्कुमं समर्पयामि प्रत्येकं सप्तविंशतिधा भिन्नत्वेन इच्छाज्ञान क्रियात्मक ब्रह्मग्रं श्रीमद् रसतं तु ब्रह्मणारी योपां पुष्पं वेद पुष्पवान् प्रणामान् पशुमान् भवति प्रणामान् पुष्पं पुष्पवान् प्रणामान् पशुमान् भवति राजदायी गवाहनायी शक्तिपरिवारायी ऐं महाकाली ह्रीं महालक्ष्मी क्लीं महासरस्वत्यै चामुण्डायै चेदम्बिका परमेश्वरी नमः पुष्पमालां फलमालां समर्पयामि नमः स्वाहा प्रत्येकं सप्तविंशतिका भिन्नत्वेन ज्ञानक्रियात्मक ब्रह्मग्रं श्रीमती रसतं तु ब्रह्मणारी ब्रह्मसूत्र ॐ रे गौर्यतिरिक्त वस्तु संगलितस्मरणं विभूषण गौर्यतिरिक्त वस्तु संगलितस्मरणं विभूषण गौर्यतिरिक्त वस्तु संगलितस्मरणं विभूषण गौर्यतिरिक्त वस्तु संगलितस्मरणं विभूषण सच्चिदुल कादाजले हो दीपः पुष्पमायाश्च पुष्पिणीः देवेभ्यस्तु यं पुराणामि बभ्रूणामहं शतं धामानि सप्त च शतं गोरम्बधामानि सहस्रभुतमोरुहः आकाशकतरवो यूयमिमं मे अगनं कृता पुष्पावती प्रसूतती फलिनी फलाकुता अश्वानिक सजत्परीर्मयुधपानयुक्तमः ओषधीर्तिमानसो देवी रूपब्रुवे प्रपाकं सिविद्धतीर्जलपश्चातयमाः अश्वच्छेदो विषदनं पर्णेनो समकृता ओभाजगित्तिरा सन्दयत्सनपथपूर्णम् जगन्निमा ओषधीर्हस्त आदधे आत्मा यक्ष्मस्य नश्यति पुराणीपगृभोजथा गौरहृदयः सङ्गच्छन्ते राजानः समितामिमान् विप्रस्तमुच्यते भृडद्रक्षोहामि वचातनः विष्णुकर्णामवो माता छायोऽयं दुष्टसंस्कृतिः वनत्रणीः स्थलजदापयति निष्कृतान् अन्यावो अन्यामवत्पुण्यान्यस्यारुपादता ओषधयः संविधाना इदं मे प्रणदावचः ओषधीनां दासो गोष्ठादिवेरते निष्कृतीनाभात्मानं तव पूरुषा तद्विश्वाः परिष्ठास्तेनैव ओषधयं प्रारुच्य वर्यत्किञ्च तनुवाकं नृपः यास्त आसत्वरात्मानञ्जामि विषः परः परः आस्ते लक्ष्मं विबाधं कामुग्रो मध्यमशीरिणा लक्ष्मं प्रवदश्येनेन किकिदेविना साकन्नाथस्य ध्यात्या साकन्नश्य निहाकया स्वभवती मूर्तियुक्ति बुधोजसम् ओषधीमस्मा अभिष्टताकरे फलिनीर्या अफला अपुष्पायाश्च पुष्पिणीः बृहस्पति प्रसूतास्तानो मुञ्चन्प्रबन्धसः प्रविष्टां पृथिवीमनो तासां तमस्युत्तमां प्रणोति मातवे सुमान् अवतरन्ति
जीवन्मुक्तो भवति तस्ये साधकस्ये गुरुदेवतात्मैक्य सिद्धिः चित्तिकार्याणि अयत्नेन सिद्ध्यन्ति स एव शिवयोगीति कथ्यते वस्नेव विक्रीणावः देहि मे ददामि ते पूर्णाहुतिमुक्तमान्युहोति सर्वं वै पूर्णाहुतिः सर्वमेवाप्नोति अथो इयं मे पूर्णाहुतिः अस्यामेव प्रतिष्ठति चाण्डायी गान्धारी गवाहनानि शशक्ति सबलिवारायि हरीं महागारी हरीं महागणपत्यै ऐं हरीं क्लीं चामुण्डायै चण्डिका परमेश्वर्यै नमो नमः गन्धपुष्पाक्षरकुङ्कुमफलदां दूरदहिता स्मृतं यदुक्तं यत्कृतं तत्सर्वं
ஆமாப்பா சுரேஷ் சார் போடணும் நீ போடலாம் சுரேஷ் என்ன போனா சீனியர் டிப்ளமோ பார்த்தா ஏய் நம்ம ஃபவுண்டர் ஒருத்தர் இருக்காரு அவருக்கு
தேங்க்யூ. சரவணனுக்கும் மனோஜும் போடும்போது தான் கேமரா பண்ணி வந்துட்டு லைவ் இல்லை. தீபா எல்லாம் முடிச்சு அப்புறம் வாங்க வாங்க. அதுக்கு வேற போஸ்ட் போட போறாங்க. நீ போ சம்பத் கரி அம்மாவா அவரோட பேர் வச்சுட்டு டப்பா கொடுங்க மாமி. மாமி டப்பா பாத்திரம் நீ எப்படி சொன்ன அண்ணா சத்தமா இங்க பாருங்க இது மேனேஜர் சந்திரசேகர் நல்ல நல்ல ஆக்டிவா ஒர்க் பண்ணாரு. என்ன ஒரு அடிக்கடி கோவப்படுவார் அவர். திரும்பி பாரு டேய் நல்ல சரி ஆமாமா இத பாத்து வருதா பேக் ரவி வா ரவி நீலமேகம் பாப்பா வெயிட் பண்ணுங்க இருங்க. பை வாங்கிக்கலாம். வாங்கிக்கோங்க பேக் வந்துட்டு ரவி திரும்பி பாரு ரவி திரும்பி பாரு நீங்க கேமரா பாருங்க இப்படி இப்படி லெஃப்ட் ஹேண்ட் ரைட் இல்ல மணிங்க இதான் பஸ். ராஜா ரமேஷ் சுந்தர் ரமேஷ் அங்க கடை ரமேஷ் சால்வன் போட்டு கொடுங்க. சால்வ ரமேஷ்க்கு இப்படி பாருங்க என்னடா பண்ணி நல்ல நம்ம கோயில் ஃபுல்லா சார் கிளீனா இருக்க ரமேஷ் தான் காரணம். இவர் வந்து ஆஸ்தான எலக்ட்ரிஷியன் கணபதி சாகடிக்காம பார்த்து இருந்தாரு. சால்வ சாக்கடிக்காம பார்த்தது தான் சாகடிக்காம நீ தான் கோயிலை பார்த்துக்கணும். தண்ணி வரலன்னா கடமை குடிடா. இந்த மாதிரி 10 நாள் இருந்து மிக சிறப்பாக மனமார்ந்த நன்றி. சீக்கிரம் ஓடியா கடவுளுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்.